கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா உங்க குடும்ப நிம்மதி இல்லாம இருக்கு. புயல் வீசின்னு இருக்கு, சுனாமியே அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டுல நிம்மதி இல்ல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் பாக்குறேன். இப்ப அந்த குரு 12ஆம் இடத்துக்கு வரதுனால குரு பார்வை கோடி நன்மை, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். ஏன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இனிமேல் உன் பக்கமே வரல. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை தெரியுமா அது? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை அது. பாம்பன் சுவாமிகள் அந்த ஜீவ சமாதியில ஒரு மணி நேரமாவது டெய்லி போய் உட்காந்துக்குவாங்க. நான் அனுபவப்பட்டிருக்கேன். சித்தர் வழிபாடு உங்களுக்கு முக்கியம். சிம்மராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். விரயஸ்தானத்துக்கு குரு வராரு. 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறார். பூர்வ புண்ணியாதிபதி உச்சமடைவது விசேஷம். இத்தனை நாளாக உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை இருந்தது. கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப நிம்மதி இல்லாமல் இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸ் ஐ கேன் சே, 2024லேருந்து நான் சொல்லுவேன், 24 ஆகஸ்ட்லேருந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா 24, ஏன்னா 25 ஜனவரியில் சனி பயிற்சி, அதுக்கு ஒரு 4 மாதம் முன்னாடி. ஸோ 24 ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து உங்கள் வீட்டில் புயல் வீசின்னு இருக்குது, சுனாமியே அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் பார்க்குறேன். உங்களுடைய கடமையை செய்ய முடியல, இதெல்லாம் இருந்தது. இப்போ அந்த குரு 12ஆம் இடத்துக்கு வரதுனால குரு பார்வை கோடி நன்மை, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். ஏன் அப்படின்னா குரு எங்கே பார்க்குறாருன்னா, குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு விழுது, 6ஆம் இடத்துக்கு விழுது, 8ஆம் இடத்துக்கு விழுது. உங்கள் வாழ்க்கையில் புயல் வீச காரணமாக இருந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்வார்கள். 2025, 24, 25 புயல் வீச காரணமாக இருந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்வார்கள். அவங்க சொல்லுவாங்க, இனிமேல் உன் பக்கமே வரல. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை தெரியுமா அது? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை அது. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கீங்க. இந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை ரீதியாக இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கான இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு எதிரிகளால் இடமாற்றம் ஏற்படும். இவன் சகவாசமே வேணாம்பா, இவனை விட்டு நான் வெளியில் போகிறேன். இன்னும் சில பேர் கடன் வாங்கிட்டு ஓடி போகிறவனா இருக்கான். ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதனால் நீங்கள் கடனை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா கடன் அடைச்சிடுறீங்களே, ஏன்னா நிறைய செலவு இருக்குது, அதுக்கேற்ற வருமானமும் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த துர்பேச்சுக்கள் மாறக்கூடிய வகையில் இருக்கும். தப்பான பேச்சாக இருந்தது, கெட்ட வார்த்தை, தப்பு, எல்லா வார்த்தையும் பேசியிருப்பீங்க. கோபத்தில் என்ன பேசணும்னு தெரியல, உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கீங்க. இப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையில் இருக்கீங்க. இதில் குரு உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. உங்கள் பையன், உங்கள் வியாபாரம், உங்களுடைய படிப்பு, உங்கள் பையன் பொண்ணு, இவாளுக்காக, இவாளுடைய வேலைக்காக, உங்களுடைய வியாபாரத்துக்காக, இன்னும் சொல்லணும்னா இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெவ்வேறு ஊர்களில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வருது. நீங்கள் ஒரு ஃபுட் கோர்ட் நடத்துகிறீங்க, ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் சென்னையில் நடத்துகிறீங்க, இன்னொரு ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூரில் நடத்துகிறீங்க. இப்போ ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. ஸோ யூ ஹாவ் டு ட்ராவல் அ லாட். நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய ஊர் சுற்ற வேண்டியது இருக்குது. இந்த சின்ன வயசுலலாம் எங்கள் அப்பா திட்டுவார், ஊர் சுற்றலாம் அப்படின்ட்டு. ஊர் சுற்றுறதுங்கிறது ஒரு கெட்ட வார்த்தையாக போயிடுது இப்போ ஊர் சுற்றுறதுங்கிறது ஒரு பெருமை. ஏன்னா பிகாஸ் ஐ ட்ராவல் அ லாட். நம்ம கெட்ட வார்த்தையை இங்கிலீஷில் சொன்னால் மரியாதை, சில கெட்ட வார்த்தையை தமிழில் சொன்னால் மரியாதை. இப்போ நான் ஊர் சுற்றுறாங்கிறத விட ஐ ட்ராவல் அ லாட். அது மாதிரி உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது. நீங்கள் நிறைய ஊர் சுற்ற வேண்டியது இருக்கும். இது கெட்ட வார்த்தை கிடையாது, இது உங்களுடைய வளர்ச்சிக்கான பயணமாக இருக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே கேது இருக்கிறதுனால சில பேருக்கு ஆன்மீக பயணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால், அப்பா என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்த, என் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்த, என் கணவனோட அவமானத்திலேருந்து காப்பாற்றினேன், அதனால் உனக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக போவீங்கள்ல, அதெல்லாம் இப்போ நடக்கும். அதாவது உங்களுடைய தேங்க்ஸ் கிவிங் நடக்கக்கூடிய நேரம், கடவுளுக்கு நீங்கள் நன்றி கடன் படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. கடவுளே என்னை காப்பாற்றினதுக்கு நல்லது, கடவுளே என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம்ல. ஆனால்
வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை போய் நிறைவேற்றிட்டு வாங்க. அதுலேயும் இருக்குது, வீட்டில் ஏதாவது இறப்பு நடந்ததுன்னா அந்த வேண்டுதல் பண்ணக்கூடாது, நிறைய கண்டிஷன்ஸ். இந்து தர்மத்தில் ஒழுங்காக வாழறதுக்கு நிறைய கண்டிஷன். இப்படி வாழணுங்கிறதுக்கு கண்டிஷன், எப்படி வேணால் வாழணுங்கிறதுக்கு கண்டிஷனே கிடையாது. அதனால் நேர்மையாக இருக்கிறதுக்கும் ஒழுங்காக இருக்கிறதுக்கும் தான் கண்டிஷன் நிறையா கொடுத்துருப்பான். இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன் இப்படின்னு. அதனால் உங்களுடைய கண்டிஷன் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படும்னு சொன்னேன். குழந்தைகளுடைய படிப்புக்காக இடமாற்றம் அல்லது குழந்தைகளுடைய வேலைக்காக இடமாற்றம் ஏற்படும். கூட பிறந்தவங்களுக்கு சுப செலவு ஏற்படும். உங்கள் வீட்டில் அவங்க அக்காவோ அண்ணனோ இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்களுடைய பொண்ணு பையனுக்கு கல்யாணம் நடக்கும். அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த 2026-27 குரு பயிற்சிங்கிறது சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய மாற்றம். ஆனால் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டேன், ஒரு சங்கடத்தை சொல்லணும்ல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும்னே சொல்லலாம். அக்டோபர் டு டிசம்பர், டிசம்பர் டு ஜனவரி, இந்த அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இந்த காலகட்டம், அக்டோபர் 2026லேருந்து ஜனவரி 2027 வரைக்கும் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜென்ம குரு உங்கள் ராசிக்குள்ள குரு வராரு. இந்த ஜென்ம குரு வந்தார்னா ஏற்கனவே சொன்னது தான், கடகராசிக்கு சொல்லியிருக்கேன், காராகிரக வாசம்னு உடம்பு படுத்தும். உடம்பு ஹாஸ்பிட்டலைஸ் ஆக வேண்டியது இருக்கும், மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்க வேண்டியது இருக்கும். ஆனால் கூட பிறந்தவங்களும் உறவுகளும் உங்களை காப்பாற்றுவார்கள், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு பல நல்ல விஷயங்களை, பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில், ஆரோக்கியத்துக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில், வீடு மனை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம், சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் 2 சொல்கிறேன். 2ல் எது முடியுமோ பண்ணுங்கள். 1, சித்தர்களுடைய ஜீவசமாதி, கோரக்கர், போகர், கரூரார், கொங்கணர், இந்த மாதிரி சித்தர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத சித்தரா? இது 18 சித்தர் மட்டும் இல்லை, சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 108 ஜீவசமாதி இருக்குது. தேடி போங்க. அந்த ஜீவசமாதியில் ஒரு மணி நேரமாவது டெய்லி போய் உக்காந்துட்டு வாங்க. இங்கே நங்கநல்லூரில் பொங்கி மாடாலயம், அங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது, ஒரு சித்தருடைய சமாதி இருக்குது, போய் உக்காருங்க. ஏன் நம்ம திருவான்மியூரில் பாம்பன் சுவாமிகள், அவரோட ஜீவசமாதியில் உட்காருங்க. நான் அனுபவப்பட்டிருக்கேன். அங்கே போயிட்டு வந்தனால எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் உக்காந்துட்டு வாங்க. ஜீவசமாதி வழிபாடு செய்வது சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி இல்லை, சித்தர் வழிபாடு உங்களுக்கு முக்கியம். இது ஒரு விஷயம். இல்லை சார் எனக்கு இது முடியாது சார், நான் போகிறதுக்கு எனக்கு அந்த இடம் தெரியாது சார் அப்படின்னா, சிம்பிள். வாரம் இல்லை மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை, மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க. அங்கே கிரிவலம் போனோம், உள்ளுக்குள்ளே கோயிலுக்கு போகணும், அங்கே இருக்கக்கூடிய அஷ்டலிங்கத்தை போகணும். எந்த சந்நிதிக்கும் போக தேவையில்லை. இது போகிறது உங்கள் சௌரியம், போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வெள்ளை கோபுரத்தில் ஆரம்பிங்க, 16 கிலோமீட்டர் பிரதட்சணம் பண்ணுங்க, மறுபடியும் அங்கே நமஸ்காரம் பண்ணுங்க. அந்த சர்வேஸ்வரனை அண்ணாமலையாரை தியானிங்க. அதே மாதிரி உண்ணாமலை அம்மனுக்கு நம்ம மனசார நமஸ்காரம் பண்ணுங்க. வீட்டை கிளம்பி வாங்க. இதை வாரம் வெள்ளிக்கிழமையோ மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையோ செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு அகலும். இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு? ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் பலன் பார்க்கணும். ராசிக்கு பலன் பார்க்கறதுங்கிறது பொதுவான பலன். அதாவது உடம்புக்கு பலன் பார்க்கறதா இல்லை உங்கள் உயிருக்கு பலன் பார்க்குறதான்னு கேட்டால் உயிரான லக்னத்துக்கு தான் பலன் பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு, உங்கள் ஜாதகத்தில் உள்ள லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, இந்த வருஷம் எப்பேற்பட்ட யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு ஆசைப்படுறவங்க கீழே நமக்கு என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கைபேசி எண்கள், அதாவது வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, என்னோட அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி என்னை நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணம் உள்ள சர்வீஸ். அதே சமயம் இந்த பலன்களால் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் க்ஷேமங்களும்
கிடைக்க வேண்டும், கிடைத்திட வேண்டும், அதனால் உங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை அடியேனின் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.